வர யூஸ் பண்ண ஆண்டவர். இதுல என்ன உனக்கு ஒரு என்ன, நீ வேணா கோலியாத்துக்கு பட்டயத்தை கூட எடுத்துக்கோ, சவுல் பட்டயத்தை எடுக்காத. கோலியாத்து பட்டயத்தை கூட எடுத்துக்கோ. ஏன்னா அவனுக்கு அவன் தேவர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. அவன் காலையும் மாலை வந்து நின்று அவனுடைய தேவர்கள் பேரை சொல்றான். பெலிஸ்தியரின் தேவர்கள் 5 எண்ணாகமத்தில் இருக்கிறது. 5 பெலிஸ்தியர் அதிபதிகள், அதான் பெலிஸ்தியரின் தேவர்கள். அந்த பேரை சொல்ல. அதனாலதான் தாவீது எத்தனை கல் எடுப்பார் தெரியுமா? ஆமென். அதன் அர்த்தம் என்ன? ஆமென். அவருக்கு முன்பாக தேவர்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு கல்ல போட்டா கதை முடிஞ்சது. ஆமென். அவன் வந்து அந்த கோலியாத் வந்து காலையும் மாலையும் தவறாமல் அவன் தேவத்துடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறான். ஆமென். இதெல்லாம் பார்த்து படிக்கணும். அவன் தேவத்தினுடைய நாமத்தை காலையிலும் சொல்றான், மாலையிலும் சொல்றான். நம்ம சொல்லணும்னா யாராவது ஃப்ரெண்ட்ல வந்து பிரேக் பண்ணணும், ஐயோ இயேசுவே, இல்லைன்னா ஒரு கெட்ட சப்படம் பார்க்கணும், ஏசப்பா. நம்ம இப்படிதான். அவன் காலையில் அவன் வேற ஒண்ணுமே செய்யல. காலையில வந்து இருக்கிறான், மாலையில வந்து நிக்கிறான், தன் தேவர்களுடைய நாமங்களை சொல்லிட்டே இருக்கிறான். அவன் மந்திரத்தை அவன் ஓதுறான். அவனை பார்த்து படிங்க. ஆண்டவர் சொல்றான், நீ அவன் பட்டயத்தை கூட எடுத்துக்கோ. தாவீதே, அவன் பட்டயத்தை கூட எடுத்துக்கோ. இன்னும் ஒருத்தர் இருக்கிறான் பாரு, யாரு? தொற்றாத, எனக்கு பிடிக்கல, எடுக்காத. ஆமே. அவன் தன் தேவன் மேல அவன் தன் சரீரத்தை நம்பல. பாத்தீங்களா? யாரு? கோலியாத்து. பாத்தீங்களா? அவன் எவ்வளவு பெரிய 9-10 அடி அப்படி வந்து நிக்கிறான். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது நான் இப்படி நடக்கிற மாதிரி அவன் அடுத்த கால் எடுத்து வச்சா கீழே விழுந்து கிடப்பான். ஒவ்வொரு அடி அப்படி நிக்கிறான். ஆனா அவன் வந்து நின்று தன் தேவர்களுடைய நாமங்களை சொல்றான். நமக்கு கொஞ்சம் நிக்க பலன் வந்ததும் என்னன்னு தெரியல, கொஞ்சம் அவன் ஆமென். ஆனால் தாவீது பார்க்கிறாரு, அவன் என்ன பண்ண தெரியுமா? அவன் ஃப்ரெண்ட்ல ஒருத்தனை நடத்தி விடுறான். அவன் எதை பிடிச்சிட்டு வரான் தெரியுமா? கோலியாத்தியுடைய கேடயத்தை, பரிசயத்தை பிடிச்சிட்டு வரான். ஆண்டவர் வீக்னஸை காட்டி கொடுக்கிறார். இதுதான்ப்பா, எப்படி அவமாக்குறார் பாரு. தாவீதே, அவன்கிட்ட பட்டயம் இருக்கு, அவன்கிட்ட கேடயம் இல்லை. உன்கிட்ட பட்டயம் இல்லை, உன்கிட்ட கேடயம் இருக்கு. யார் கேடயம்? நான் தான் உனக்கு கேடயம்.